ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு எப்படிப்பட்டவர் ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். மத்தேயு 27 அதிகாரம் 29 வசனம். முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து. மத்தேயு 27 அதிகாரம் 29 வசனத்தை தியானிக்கும் போது எனக்குள்ளே ஏற்பட்ட ஒரு காரியம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எதற்காக முள்முடியை சுமத்தினார்கள்? இந்த கேள்வியோடு கூட நான் இந்த வேதத்தை தியானித்துக் கொண்டிருக்கையில் எனக்குள்ளே உணர்த்தப்பட்ட ஒரு காரியம், ஏசாயா 9 அதிகாரம் 6 வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், சமாதான பிரபு என்று இவ்வாறான வார்த்தைகளை ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்து இந்த பூமியில பிறக்க போகிற இயேசுவை குறித்து அவர் முன்னமே சாட்சியாய் வைத்திருந்தார். இந்த இடத்துல நாம மீண்டுமாய் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான வேத பகுதி மத்தேயு 3 அதிகாரம் 17 வசனம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. எனக்கன்பானவர்களே, யோவான் ஸ்நானன் மூலமாக ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்று அவர் கரையிலே நிற்கும் போது பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேல் தங்கினதை நாம் காண்கிறோம். ஆனால் இதற்கு பின்பு வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று ஒரு சத்தத்தை நாம் கேட்கிறோம். நம்முடைய இயேசுவானவரின் மேல் பிதாவானவர் எவ்வளவாய் அன்பு வைத்திருக்கிறார் என்பதை இந்த சத்தத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் இன்னொரு சத்தத்தை நாம் கேட்க போகிறோம். லூக்கா 4:34 வசனம். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். எனக்கன்பானவர்களே, ஜெப ஆலயத்திலே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இயேசுவானவர் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒரு அசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்து அவன் மூலமாக இந்த வார்த்தையை சத்தமாக சொல்லுகிறான், உம்மை இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று அவரிடத்திலே தெரிவிக்கிறான். நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவரை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, இப்படி நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவரை குறித்து நாம் சாட்சியானதை தியானித்திருக்கிறோம். முதலாவதாக நாம் கேட்ட அந்த சத்தம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இயேசுவானவர் மேல் கொண்ட அந்த அன்பை வெளிப்படுத்தும் விதமாக, இதோ இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் இரண்டாவதாக நாம் கேட்ட இந்த சத்தத்தை குறித்து நாம் கவனமாக சற்று சிந்திக்க வேண்டும். உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சொன்ன இந்த அசுத்த ஆவி நம்முடைய இயேசுவானவரை அறிந்திருக்கிறது. இப்படி நம்முடைய தேவனாகிய கர்த்தரை முழுமையாய் அறிந்திருந்த இந்த உலகத்தின் அதிபதியாகிய பொல்லாத சத்ருவின் திட்டங்கள் மனிதர்களுக்குள்ளாக கலகத்தையும் வாக்குவாதத்தையும் உண்டு பண்ணி நம்முடைய இயேசுவானவரை சிலுவையிலே அறைய பண்ண அவர்களுக்கு எளிதாய் அமைந்தது. இந்த இடத்துல நாம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், ஒரு தவறை இழைத்து அந்த தவறின் மூலமாக சிலுவையில் அறையப்படுகிற எந்த ஒரு நபருக்கும் இதுவரையிலும் முள்முடி சுமத்தப்படவில்லை. ஆனால் நம்முடைய இயேசுவானவருக்கு இந்த உலகத்தின் அதிபதி மனிதர்களை தந்திரமாய் பயன்படுத்தி நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவிற்கு முள்ளினால் ஒரு கிரீடத்தை உண்டு பண்ணி அதை சுமத்தி இப்படிப்பட்ட ஒரு தந்திரமான காரியத்தை செய்து முடிக்கிறார். லூக்கா 23 அதிகாரம் 12 வசனம். முன்னே ஒருவருக்கொருவர் பகைவராய் இருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். லூக்கா 23:12 வசனத்தில் சொல்லப்படுகிற இந்த பிலாத்துவும் ஏரோதும் ஒருவருக்கொருவர் விரோதமாக இருந்த நபர்கள் இப்பொழுது அன்றைய தினம் சிநேகிதர் ஆனார்கள் என்று இந்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல தந்திரமாய் மனிதர்களை பயன்படுத்தி இந்த உலகத்தையும் இந்த உலகத்தின் மனிதர்களையும் விரோதமாய் கொண்டு போய் கொண்டிருக்கிற இந்த உலகத்தின் அதிபதியானவனுடைய கரத்திலே கொஞ்ச நாட்கள் பூமியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தை ரட்சித்து மீட்டுக் கொண்டார். எனக்கன்பானவர்களே, பொதுவாகவே இந்த பூமியில நம்மை நன்றாய் அறிந்திருக்கிறவர்கள் தான்
நம்மை அநேகம் துக்கப்படுத்தி அநேக பொல்லாப்புகளை ஏற்படுத்துவார்கள். நம்மை நன்றாய் அறிந்திருக்கிறவர்கள் தான் அதிக காயத்தை கொடுப்பார்கள், அதிக வேதனையை ஏற்படுத்துவார்கள். நாமும் இந்த இடத்திலே அப்படிப்பட்ட காரியத்தை சிந்திக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தரை நன்றாய் அறிந்திருந்த இந்த உலகத்தின் அதிபதியாகிய பொல்லாத சத்துருவானவன் அப்படிப்பட்ட முள்ளுள்ள கிரீடத்தை அவருக்கு பொருத்தினான். இந்த இடத்துல நம்முடைய இயேசுவானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். நம்முடைய இயேசுவானவர், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். எனக்கு அன்பானவர்களே, அன்றைக்கு சிலுவையிலே அறையட்டும் என்று சொன்ன அந்த நபர்களுக்கும் சேர்த்து என் தேவனாகிய கர்த்தர் மன்றாடுகிறார். அவருக்கு விரோதமாக எழுப்பின தேசாதிபதிகள், போர் சேவகர்கள், அவருக்கு விரோதமாக எழுப்பின ஜனக்கூட்டத்தார் எல்லாரையும் நினைத்துதான் ஆண்டவராகிய இயேசு அன்றைக்கு இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று நம்முடைய இயேசுவானவர் பிதாவை நோக்கி மன்றாடுகிறார். இந்த நாளிலும் இதை பார்த்துக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை நன்றாய் அறிந்திருந்தவர்கள் ஒருவேளை உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். இன்றைக்கும் உங்களை நன்றாய் அறிந்திருக்கிறவர்கள், உங்களோடு கூட உறவாடுகிறவர்கள், நீங்கள் அதிகமாய் நேசித்த ஒரு நபர், யாரோ ஒருவர் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். உங்களை ஒரு பொருட்டாகவே நினைக்காமல் இருந்திருக்கலாம். உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். என் தேவனாகிய கர்த்தர் அன்றைக்கு உனக்காகவும் எனக்காகவும் அப்படிப்பட்ட பாடுகளை சகித்துக் கொண்டார். என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். என் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் சந்தித்து வருகிற அப்படிப்பட்ட பாடுகளிலே, வேதனைகளிலே, அவமானத்திலிருந்து ஒரு விடுதலையை தர வல்லவராய் இருக்கிறார். உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று பிசாசானவன் சொன்னார். இவர் என் நேசகுமார், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று பிதாவானவர் சொன்னார். தந்திரமாய் அவரை அடித்து முள்முடி சுமத்தி சிலுவையில் அறைந்தாலும் 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழும்ப பண்ணின என் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை இந்த பூமியிலே இன்றைக்கும் நிலைத்திருக்கிறது. இன்றைக்கும் சிங்காசனத்திலே விற்றிருக்கிற தேவனாகிய கர்த்தருடைய வலது பாரசத்தில் என் தேவனாகிய கர்த்தருடைய குமாரன் இயேசுவானவர் அமர்த்தப்பட்டிருக்கிறார். அவர் வருவார். அவர் வந்து இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு செய்வார். அவருடைய ராஜ்யம் முடிவிராத ராஜ்யம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்றைக்கும் உயர்த்தப்பட வேண்டிய நாமம். அவரை தேடுங்கள். என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Thank you. God bless you.